அப்போது யசோதா மனநிலை எப்படி இருக்கும்? கோகுலம் எவ்வாறு அதை தாங்கிக் கொள்ளும்? ஆமாம், கிருஷ்ணன் இல்லாமல் இந்த கோகுலத்தில் மகிழ்ச்சி ஏது? கிருஷ்ணா, நேரம் வந்து விட்டது. இப்பொழுது நீ கோகுலத்திலிருந்து செல்ல வேண்டும். இன்றுதான் கோகுலத்தில் உன்னுடைய கடைசி நாள். காரணம், உன்னை அழைத்துச் செல்ல இதோ இந்த சக்தாசுரன் வந்து கொண்டிருக்கிறான். ஓஹோ, என்ன தாயே, எதற்காக இந்த கண்ணீர் அலைகளாக பாய்கிறது? நான் உங்கள் முன்னால் தான் நிற்கிறேன். போதும், இந்த தருணத்திற்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தேன். வா கிருஷ்ணா, நீ செல்ல வேண்டிய அந்த சுப தருணம் வந்துவிட்டது. கிருஷ்ணா, உனக்கு வெண்ணெய் வேண்டும் என்று கூறினாயே, நான் உனக்காக இப்பொழுது வெண்ணெயை கொண்டு வருகிறேன். அதோடு கொண்டு வந்து நான் என் கையாலேயே உனக்கு ஊட்டுகிறேன். என்ன தாயே, கொடுக்க போகும் வெண்ணெய் கூடவே அந்த குண்டு ரொட்டியும் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும். சரி கிருஷ்ணா, உனக்காக அந்த குண்டு ரொட்டியும் கூடவே வெண்ணெயையும் கொண்டு வருகிறேன். சரியா? என் தாய் தான் உலகத்தில் சிறந்தவர்கள். வாழ்த்துக்கள் பிரபு, உங்க சொல்லை கேட்டுவிட்டார். கிருஷ்ணனின் தாயிற்கும் கிருஷ்ணனுக்கும் சமரசமாகிவிட்டது. இப்பொழுது உங்கள் செல்ல கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் கிடைக்கும், தண்டனை கிடைக்காது. நீங்கள் எல்லாரும் கவலை கொள்ளாமல் இல்லத்திற்கு செல்லுங்கள். எனக்கு ஒன்றை சொல்லு கிருஷ்ணா, இவ்வளவு பலம் எப்படி எங்கிருந்து வந்தது உனக்கு? நீ 2 மிகப்பெரிய விருட்சத்தை ஒரே நொடியில் வீழ்த்தி விட்டாயே. தந்தையே, இப்பொழுது என் சகோதரனுக்கு நீங்களே புரிய வையுங்கள். காரணம், தாய் கொடுக்கும் வெண்ணெயில் அபார சக்திகள் இருக்குமாம். ஆனால் என்னை பார், நான் தான் தினமும் வெண்ணெய் சாப்பிடுகிறேனே. அதனால் ஒரு மரம் என்ன, மொத்த மலையையும் வீழ்த்தக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கிறது. ஆமாம் கிருஷ்ணா, உன்னால் எவ்வளவு வெண்ணெய் உண்ண முடியுமோ உன். அதோடு சக்திசாலியாவும் மாறிவிடு. உன்னுடைய சக்தியின் மேல் வைத்த நம்பிக்கைதான் இங்கு பல உயிரினங்களும் பல நம்பிக்கைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கூறுவதற்கு அர்த்தம் என்ன புரியவில்லை. ஆமாம் தந்தையே, உங்கள் பேச்சுக்கள் மிகவும் ஆழமாக இருக்கிறது. உங்கள் பேச்சு என்னை குழப்பமடைய வைக்கிறது. உலகில் சங்கடங்களையும் பேரிடர்களையும் யார் வேண்டுமென்றாலும் கொண்டு வரலாம். அதற்கு உயிரும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அதனால் எச்சரிக்கையோடு இருப்பது மிகவும் அவசியமாகும். நம் அருகாமையில் உள்ள அனைத்து பொருள் மீதும் கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைப்பது ஆபத்தை விளைவிக்கலாம்.